உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹிட்லர் படத்தோட விமர்சனம். ஹிட்லர் விஜய் ஆண்டனி அவருடைய படத்துக்கு பேரு ஹிட்லர். ஆனா அவரு ஹிட்லர் இல்லைங்க. ஆமாங்க. ஆனா மீசையெல்லாம் எடுத்திருக்கிறாரு. ஹிட்லர் மாதிரி மீச வைக்கல. அதனால நான் சொல்லல அவர் ஹிட்லர் இல்லைன்னு. இந்த படத்துல ஹிட்லர் அமைச்சரா வர்ற சரண்ராஜ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரண்ராஜ் இதுல வில்லனா விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு. ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஆனா அவருடைய கேரக்டரும் இந்த படமும் எந்த அளவுக்கு பேசப்படும் போகும் அப்படிங்கறத பொறுத்துதான் அவரு விஸ்வரூபமா இல்ல வெறும் ரூபமா அப்படிங்கிறது. என்ன இந்த படத்தோட கதை முதல்ல பாத்துருவோம். ஒரு சிஎம், அவருக்கு ஒரு உள்துறை அமைச்சர், அவர் தான் நம்ம சரண்ராஜ். ஆமா, அவர் என்னன்னா சிஎம்ஏ கேட்கிறாரு அவரை பத்தியோ, நீனு பொதுமக்களுக்கு நாட்டுக்கு அனுப்பின காசை மொத்தமா அடிச்சிட்டியாம, ஒரு 50% அடிச்சுட்டு பொதுப்பணித்துறை மினிஸ்டர் ரோடு போடுறதுக்கு அனுப்பின காசை மொத்தமா அடிச்சிட்டியாம, ஒரு 50% அடிச்சு 50% இந்த ரோட போட்டு விட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஐயா, இவங்க என்ன நமக்கா ஓட்டு போட்டானுங்க? நம்ம கொடுத்த காசுக்கு தானே ஓட்டு போட்டானுங்க. இவங்க எல்லாம் இப்படிதான் செய்யணும். இப்படி செஞ்சா அடுத்த எலெக்ஷன்ல எப்படி வர்றது? கூடிய விரைவில் எலெக்ஷன் வருது அப்படின்றாப்புல. இல்ல அதெல்லாம் நான் வந்துருவாங்கிறாப்புல. இல்ல உன்னை பத்தி கருத்து கணிப்புகள்லாம் ரொம்ப ஒஸ்டா கணிச்சிருக்குது. நீ ஒருத்தன் தான் நம்ம கட்சியிலேயே தூத்து போகக்கூடிய கேண்டிடேட் தான். நான் வர உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமா ஜெயிச்சு இதே அமைச்சர் போஸ்ட்ல திருப்பி இருப்பேன், இல்ல சிஎம்ஆ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாரு. இதுல சிஎம் என்ன பண்றாருன்னா, வந்தா சந்தோஷம், ஆனா உனக்கு அதுக்கான இல்ல நான் அடிச்சு வச்சிருக்க பணத்துல நான் எல்லாம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நெருங்குது. பணத்தை ஒரு ஏரியாவுக்கு, ஒரு தாம்பரம் ஏரியாவில் எங்கேயோ நிக்கிறாரு. சென்னையில இருந்து தாம்பரத்துக்கு நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அனுப்புறாரு, லோக்கல் ட்ரெயின்ல. இன்னொரு பக்கம் கார்ல. அதுல இல்லைன்னா பணத்தை, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுனால இப்படி சொல்றாரு. உடனே அந்த இவர் அனுப்புற பணங்கள் 300 கோடி ரூபாய், அப்புறம் ஒரு 100 கோடி ரூபாய் எல்லாத்தையும் ஒரு கும்பல் அடிச்சுட்டு போயிடுது அவங்க ஆளுங்கள்ட்ட இருந்து. இவருடைய தம்பி தலைமையில தான் அந்த டீமே இருக்குது. இவருடைய தம்பியா தமிழ் நடிக்கிறாப்புல. தமிழ் ஏற்கனவே நம்ம விக்ரம் பிரபு நடிச்ச படத்தோட இயக்குனர், ஒரு போலீஸ்காரரா நடிச்சாரு இல்லைங்களா, அந்த படத்தோட இயக்குனர். அது இல்லாம ஜெய்பீம்ல ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அவருதான் சரண்ராஜோட தம்பி. அவர் மேற்பார்வையில போற பணம் காணாம போது தம்பியை தத்தியா திட்டுறாரு அண்ணன் அமைச்சர். ஒரு கட்டத்துக்கு மேல தம்பி இன்னைக்கு அந்த திருடன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லி ஒரு பக்கம் அமைச்சர் அனுப்பின போலீஸ் டீம், ஒரு பக்கம் தம்பியோட ரவுடி டீம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பணத்தெல்லாம் ஒரு பக்கம் ஹீரோயினை காதலிச்சுக்கிட்டு, அதுவும் துரத்தி காதலிச்சுக்கிட்டு இந்த பணத்தெல்லாம் துரத்தி அடிக்கிறது விஜய் ஆண்டனி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது ஏது, விஜய் ஆண்டனி ஏன் அமைச்சரோட பணத்தை இப்படி கொள்ள அடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு கிளைமாக்ஸ்ல ஒரு கதையை வச்சிருக்காங்க. இந்த கதையை பாக்குறப்போ நமக்கு அஜித் நடிச்சு சரவண சுப்பையா சிட்டிசன் படத்தோட கதையும் கொஞ்சம் ஜென்டில்மேன் நாயகன் படங்களோட கதையும் ஞாபகத்துக்கு வருது. சிட்டிசன் படத்தோட கதையை அப்படியே தூக்கிட்டு போய் தேனியிலையும் சென்னையிலையும் வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. ஆமா, அந்த குப்பம், அந்த மீனவ குப்பத்துக்கு பதிலா தேனியில மலைவாழ் ஏரியாவில ஒரு தண்ணியில சில உயிர்கள் போக யார் காரணம் என்ன, அதுக்கு பழிவாங்க தான் விஜய் ஆண்டனி இதெல்லாம் பண்றாரா அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட கதையும் கிளம்பும். இதுல ஹிட்லரா சித்தரிக்கப்படுற சரண்ராஜ் முறைக்கிறாரு, பாக்குறாரு, போறாரு. ஆனா ஹிட்லரா நடந்துக்கிறதெல்லாம் அவருடைய தம்பி தான், அந்த தமிழ் தான். ஆமா, அவர் தான் ஆட்களை விட்டு அடி பிறந்து விட்டுறாரு. விஜய் ஆண்டனி அதுல எல்லாம் தப்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை கைப்பிடிச்சாரா இல்லையா என்ன அப்படிங்கிறது கிளைமாக்ஸ். விஜய் ஆண்டனி உண்மையா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு வழக்கம் போலவே. விஜய் ஆண்டனி எப்போ உயிரை கொடுத்து நடிச்சாரு அப்படின்னு கேட்டுறாதீங்க, நடிச்சிருக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி ரியா சுமன் அவங்க இந்த படத்தோட ஹீரோயின். சில ஆண்கள்ல கொஞ்சம் ஏஜ்டா தெரியுறாங்க, பல ஆண்கள்ல நமக்கு கொஞ்சம் ஆண்டி கட்டப்புல இருந்தா அழகான தெரிவாங்க, அழகா இருக்கிறாங்க. ஆமா, கௌதம் வாசுதேவ் மேனன் தான் இதெல்லாம் துப்பறிகிற போலீஸ் இருந்தும் தம்பி தமிழோட கைகள் அதிகாரத்தை கொடுத்து காலி பண்ண பாக்குறாரு நம்ம அமைச்சர் சரண்ராஜ். அதுல இருந்து விஜய் ஆண்டனியை கவர்ந்து பண்றது யாருங்கிறது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரண்ராஜ் ரெட்டின் கிங்ஸ்லி சில இடங்கள்ல சிரிப்பு மூட்டை முயற்சித்திருக்கிறாரு. 1-2 இடங்கள் சிரிப்பாகவும் சில இடங்கள் கடுப்பாகவும் இருக்குது. விஜய் ஆண்டனியோட அரை நண்பரா வராரு. விவேக் பிரசன்னா விஜய் ஆண்டனிக்கு கை கொடுக்கும் தோழனா 1-2 சீன்ல போறாரு. தமிழ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆடுகளம் நரேன் தான் இவங்களுக்கு ஆப்போசிட் கேண்டிடேட்.
அதாவது நம்ம அமைச்சர் சரண்ராஜுக்கு, அவரும் சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. மொத்தத்துல எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்த் நிம்மதி சிலர் வந்து சிறப்பா நடிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் கதையா கூட்டு இந்த படத்தோட இயக்குனர் தனம் எஸ்ஏ, அவர் ஏதோ இனிஷியல் எஸ்ஏனால எஸ்ஏ சந்தோஷ் இஷ்டம் நினைச்சாங்க, இவர் மணிரத்னம் இஷ்டம் தான். ஆமா, அதனாலதான் நாயகனை கொஞ்சம் தொட்டு பார்த்துருப்பாரு போட்டிருக்குது. ஆனாலும் இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை பழைய பட பாணியிலேயே கொடுத்ததுல கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கிறாரு. இல்லைன்னா ஹிட்லர் இன்னும் கம்பீரமா இருந்திருக்கும், இன்னும் குடும்பம் செய்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து டிடி ராஜா, டிஆர் சஞ்சய் குமார் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை நவீன்குமார் அவர் தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு விவேக் மர்வின் அவர் மியூசிக் போட்டிருக்கிறாரு. அதுல பாடல் 1-2 வந்து கேட்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்துல ஹிட்லர் ரசிகனுக்கு குடும்பம் ஆட்சியையும் தரல, குடும்பம் தெரியல, ஆனா குளிர்விக்கிற மாதிரியும் இல்லை. ஆமா, கொஞ்சம் ஹிட்லர் நாம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹிட்லர் அதே நேரம் நம்ம வீட்டுல பட்லரா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியும் வீட்டுல மீன்ஸ் நம்ம சாப்பிட போற இடங்கள்லாம் அந்த மாதிரியும் சில இடங்கள்ல தெரியுது. சில இடங்கள்ல ஹிட்லர் கம்பீரமாவும் இருக்குது. ஹிட்லர் ஒரு முறை பார்க்கலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.